சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு வால் சேவல் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. சேவல்கள் இறைச்சிக்காகவும் அழகுக்காகவும் சேவ சண்டை இந்த மாதிரியான கிராம வாழ்வியல் விளையாட்டுக்காகவும் வளர்க்கப்படுது. இந்த வகை சேவல்கள் மற்றும் கோழிகளை இனப்பெருக்கம் செஞ்சு விற்பனை செய்யற மூலம் அதிக லாபத்தை அடையலாம். வால் சேவலை பற்றி பார்க்கலாம். சேவல் வளர்ப்புங்கிறது மிகச்சிறந்த வருவாய் தரக்கூடிய தொழிலாக மாறி இருக்கு. குறிப்பாக வால் சேவல்கள் சந்தையில் நல்ல விலைக்கு போகுது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய பறவை இனம் இந்த வால் சேவல். இந்த சேவல் பல்வேறு பருவநிலைகளையும் நோய்களையும் தாங்கி வாழக்கூடிய திறன் படைச்சது. நாட்டு ரக சேவல்களான இதை நோய்கள் எளிதில் தாக்காதுங்கிறதால இதை வளர்க்கறதுக்கு ரொம்ப சிரமமும் ஏற்படாது. இந்த சேவல் பார்க்க அழகான தோற்றம் கொண்டவையாக இருக்கிறதுனால இதை வீடுகளில் அழகுக்காகவும் இப்போ வளர்க்குறாங்க. இந்த வகை சேவலுக்கு எப்போவுமே நல்ல கிராக்கி இருக்குதுங்க. இதோட வாளோட நீளம் மற்றும் நிறத்தை வச்சு இதோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. வால் சேவல்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இதோட வாள்களோட நீளமும் பளபளப்பும் இருக்கும். இந்த வகையான சேவல்களுக்கு சத்துள்ள தீவனத்தை கொடுத்து வளர்க்கணும். இந்த ரக சேவல்கள் குஞ்சுகள் பெறுவதற்கு அதே இனத்தை சேர்ந்த கோழிகளை வளர்த்து அது மூலமா பெற்றுக் கொடுக்கணும். வால் சேவல் இனத்து கோழிகள் 1 கிலோ 300 to 450 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. இதை ரகம் பார்த்து வாங்கி சேவலோட சேர்த்து இனப்பெருக்கம் பண்ணணும். சேவல் மற்றும் கோழி பராமரிக்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்க அதுக்காக செலவு பண்ணணும். தீவனங்களை ஒரு கோழிக்கு 1/4 கிலோ அளவு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். இதோட உணவு கழிவு, தவிடு, குருணை இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கலாம். காலையில 1 மணி நேரம் சேவலுக்கு உணவு கொடுக்கறதோட மாலையில 2 மணி நேரம் கோழிகளோட இடத்தை சுத்தம் செஞ்சு அதை கூண்டில் அடிக்கிற பணியிலையும் நம்ம ஈடுபடணும். தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தா இந்த சேவல் வளர்ப்பு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அமையும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.